புது லேபர்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு கம்பெனிலாம் தப்பிக்கவே முடியாது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கம்பெனிலாம் கண்டிப்பாக இது ஒரு வலைக்குள்ள மாட்டிடுவாங்க. கண்டிப்பாக வந்து கேண்டிடேட்டாக போகிறவங்களுக்குலாம் பெனிஃபிட் நிறையா கிடச்சிரும். எடுத்த உடனே 25,000 30,000 சம்பளம்லாம் கம்பெனியில் கொடுத்துருவாங்க. ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? அப்படின்னு நம்மலாம் கனவு கண்டுக்கிட்டு இருந்தா நான் 2-3 கம்பெனிஸ்லாம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஆமாம், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு மெக்கானிக் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மற்ற மெக்கானிக் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMESலேருந்து. ஐயா கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப கடுப்பாகுது. என்னன்னா இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட என்னோட வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கம்பெனிஸ் எல்லாம் மினிமம் வந்து ஒரு 15,000 சம்பளம் கொடுக்கணும், இல்லை 18,000 இப்போ உயர்த்தலாம் இந்த வருஷத்துக்கு அப்படின்லாம் நான் பேசியிருந்தேன். மினிமம் 15,000 சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 மினிமம் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கம்பெனிஸில் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேண்டிடேட்டுக்கு, ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கய்யா. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஆமாம், அது என்ன முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 வேலை இல்லை தம்பி, 12,000 சம்பளம் தவிர வந்து வேலை செய்ய சொல்லுங்கிறாங்க. இல்லை, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு புரியவே இல்லை. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். என்னடா நீங்க நேர்ந்த இன்ஜினியர் கேட்குறீங்களா இல்லை இந்திக்கார வேலைக்கு கேட்குறீங்களா? அப்போ வேலை பார்த்தவங்க என்னடா போடுது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேட்குறோம் நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா நீ எப்படி வேலை பார்க்கறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. இந்திக்கார வேலைக்கு எடுத்தா கூட நீங்க அவ்வளோ சம்பளத்தில் வேலை செய்ய மாட்டானே. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லாமல் வேலை செய்ய மாட்டான். அப்போ நம்ம வச்சு வேலை வாங்கிக்கிங்க, சரியா? நீங்கள் ஒரு இன்ஜினியர் இருக்கீங்கன்னா ஏன் அந்த மதிப்பு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? நீங்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்கன்னா தான் அந்த மதிப்பான ஒரு இன்ஜினியர் வேலை செய்வான். ஆனால் கம்பெனியில் நீங்கள் எல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் சம்பளம் கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, வந்து இருந்து 2 மாதத்தில் ஓடி போயிடுறாங்க அப்படின்னா ஏன் ஓடி போகிறான்? நீங்களே சொல்லுங்கள், ஏன் ஓடி போகிறான்? ஒன்று, நீங்கள் வேறு நிறைய வேலை கொடுத்துருப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சம்பளம் கம்மியாக கொடுத்துருப்பீங்க. இது 2 தானே காரணம். அப்போ கரெக்டாக 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை கொடுங்க. 7 மணி நேரம் அதை கற்றுக்க சொல்லுங்கள். தம்பி இதெல்லாம் படித்து நீ பாஸ் பண்ணினா உனக்கு இவ்வளோ சம்பளம் தரணும்னு சொல்லுங்கள். இத்தனை மாதத்தில் இதெல்லாம் கிளியர் பண்ணி இவ்வளோ நாளில் இந்த வேலையெல்லாம் முடிச்சு கூட இவ்வளோ சம்பளம் தரணும்னு சொல்லுங்கள். ஏன் அந்த சேலஞ்ச் பண்ணாமல் நீங்கள் கம்மியான சம்பளத்தை வைக்கிறீங்க? கேட்டால் இப்போ வர பசங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க, சும்மா அப்படி வர்றாங்க வேலைக்கு போகிறாங்க. ஆமாம் தெரியல, அப்போ என்ன தெரியணும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுனா தான் நான் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்லுங்க தைரியமா. நீங்கள் வேலைக்கு எடுக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் கம்பெனி நல்லா இருக்கணுமா, முன்னேற்றமா வேண்டாமா? இல்லை சும்மா வந்து அடிவு மாதிரி அவனை வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வேஸ்ட்டு. அவன் என்ன வருவான், வேலை செய்வான், ஒரு 10 நாள் 5 நாள் வேலை செய்வான், அவனுக்கு தெரிஞ்சிடும் ஐயோ இந்த கம்பெனி நம்மளை அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அவன் வேற ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுவான், ஈஸியாக கிடச்சிடும். 15,000 நீங்கள் 15,000 சம்பளத்தில் வேலை வைக்கலாம், 12,000 சம்பளத்தில் வேலை வைக்கலாம் வாங்கினீங்கன்னா 10 நாள் இருப்பான். 15 நாள் 18,000 20,000 கம்பெனி சம்பளம் கொடுக்கும், அங்கே மாறிடுவான். கரெக்டா கட்டுப்பிட்டா. அப்போ 15 நாள் நீங்க கொடுத்த ட்ரைனிங் வேஸ்ட், உங்களுக்கு தான் லாஸ். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஓகேவா? அப்போ ஏன் நீங்க வந்து இல்லை, எனக்கு நான் தான் கேட்குறேன். கோயம்புத்தூருக்குள்ள நான் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் சிட்டி எடுத்துக்கிறேங்கய்யா. கோயம்புத்தூருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து வேலை செய்கிறான். அவனுக்கு வந்து ஒரு 15,000 சம்பளம் கொடுக்குறீங்க, ரூமும் அவன் பார்த்துக்கிறான், ஃபுட்டும் அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னா கிட்டத்தட்ட மாதம் அவனுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 8,000 குறைஞ்சது செலவாகும். அதோட மினிமம் எனக்கு பார்க்க முடியாது. 8,000 அவனுக்கு செலவாயிரும். கண்டிப்பாக எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிச்சிருப்பாங்க. அது லோன் இங்கே கட்டுறதுக்கு ஒரு 2,000 3,000 போதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது ஒரு 4,000 அவனுக்கு போக்குவரத்து செலவுன்னு இருக்கும். இதே சரியாக போயிருமேங்கய்யா. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் எப்படி அடுத்த லெவலுக்கு போவான்? அவன் ஃபேமிலி முன்னேற்றத்துக்கு தான் கஷ்டப்பட்டு 4 வருடம் படிச்சுட்டு வந்தது செலவு பண்ணி. இப்போ நீங்கள் ஃபேமிலி முன்னேற்றத்துக்கு என்ன கதை சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், அப்போ தான் சம்பளம் கிடைக்கும். ஐயா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி சம்பளம் வாங்குறது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பேசிக்காக கொடுக்குற சம்பளமே சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறோம். ஓகேவா? அது முடியாது. நீங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு எனக்கு என்னன்னா கம்பெனி இந்த 12,000 10,000 சம்பளம் சொல்லும்போதுலாம் ஆள்லாம் நிறைய கிடைக்கிறாங்களா உங்களுக்குலாம், பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. ஐயா இன்னைக்கு ஆள் டிமாண்டு நீங்கள் இப்படி சொல்லியே மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு வர்றவன் வெளியே வர்றவன் இன்னைக்கு கம்மி. 15,000 பேர் வெளியே வந்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அதை விட கம்மியாக வெளியே வந்துட்டு இருக்கிறான்.
சரிங்களா? அப்போ உங்களுக்கு இன்ஜினியர் கிடைக்க மாட்டான். இன்ஜினியர் கிடைக்காம நீங்கள் கம்பெனி எப்படி ரன் பண்ணுவீங்க? இந்திக்காரன் வச்சு ரன் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. ஓகேவா? இந்திக்காரன் வச்சு ரன் பண்ணுங்க. கம்மியான சம்பளம் கொடுங்க. 10,000 சம்பளம் கொடுங்க, வந்து வேலை செய்வான். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? எங்களை கூப்பிடாதீங்க. எங்ககிட்ட நீங்க கூப்பிடுறீங்கன்னா ஒரு இன்ஜினியரா நீங்க மதிங்க. அப்பதான் உங்க கம்பெனி இன்ஜினியர் மதிப்பான். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பையன் எடுக்கிறீங்களா, ஃப்ரெஷர் எடுக்கிறீங்களா, தம்பி 25,000 ரூபாய் சம்பளம் தம்பி உனக்கு, சரியா? நீ இந்த வேலையெல்லாம் கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு வருஷத்துல இவ்வளவு சம்பளம் தருவேன். இதை ஏன் நீங்க சேலஞ்சா கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு கம்பெனி முன்னேறணும்ல. அப்போ உங்க கம்பெனி முன்னேறினதுக்கு என்னெல்லாம் இவன் பண்ணா முன்னேற முடியும்? அப்போ இதெல்லாம் அவன் லிஸ்ட்டை கொடுங்க. தம்பி இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் நீ கத்துக்கோ, இதெல்லாம் உனக்கு தெரியல, இதெல்லாம் நீ கத்துக்கோ, இதெல்லாம் பண்ணினா உனக்கு 6 மாசத்துல இவ்வளவு சம்பளம் தர்றேன், இல்ல ஒரு வருஷத்துல இவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. அவன் மாட்டுக்கு பொட்டாட்ட செய்வாங்கய்யா. வேற கம்பெனி பத்தி யோசிப்பானா? அவன் கம்பெனி சொந்த கம்பெனி மாதிரி அவன் வேலை பார்ப்பான் இறங்கி. நீங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்கறேன். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓகேவா? அதான் சொல்றேன். நீங்க இன்ஜினியர் எடுக்கிறீங்களா இல்லை இந்திக்காரன் எடுக்கிறீங்களா தெரியல. இந்திக்காரன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் எடுக்காதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எடுக்காதீங்க, வெளியிலிருந்து வேற எங்கேயாவது எடுத்துக்கங்க, சரியா? இங்க இன்ஜினியரா எடுத்தீங்கன்னா இன்ஜினியருக்கு மினிமம் சம்பளம் 20,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 20,000 ரூபாய் கூட கொடுத்து ஒரு இன்ஜினியர் எடுக்கல அப்படின்னா உங்க கம்பெனி எப்படி முன்னேறும்? அப்போ நீங்க முன்னேறணும்னா நீங்க சம்பளம் கொடுத்தா தான் முன்னேற முடியும். அது ஓப்பனா நீங்க இதை கசப்பா திட்டினாலும் சரி, இல்லை எப்படி நினைச்சுக்கிட்டாலும் ஓகே, சரியா? ஆனா நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா கேண்டிடேட் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஓகேவா? ஏன்னா இன்னைக்குள்ள கம்பெனிக்குள்ள நிறைய கம்பெனிக்குள்ள பிரச்சனை தான். அது உங்களுக்கும் தெரியும். வருவான், 6 மாசம் இருப்பான், எல்லாத்தையும் கத்துக்குவான், ஓடி போயிடுவான். ஓகே, பாண்டு போட்டா இருந்துருவான், சர்டிஃபிகேட் வாங்கி வச்சா இருப்பான். நீங்க சர்டிஃபிகேட் கேட்டு பாருங்க, சர்டிஃபிகேட் கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டான். கம்பெனியே வேண்டான்ருவான். ஐயா இன்னைக்குள்ள பசங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, இந்த சம்பளம் கொடுத்தா கொடுக்கலையே, நான் வேலையெல்லாம் வீட்டில் சும்மா கூட இருக்கிறேன், நான் இந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் கொஞ்சம் மாறணும். நீ பாண்டு போட்டா கம்பெனில இருந்து ஆள் வந்துருவாங்க, கம்பெனிக்கு ஆள் வந்துருவாங்க, இங்கே இருந்துருவான், ஓட மாட்டான்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை, வர முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. வீட்டுக்கு போய் பார்ப்பீங்களா? உங்களுக்கு கம்பெனி நடத்துகிற வேலை இருக்குமா, இல்லை போய் அவன் வேலை பார்க்குற வேலை இருக்குமா? புரியுதா? ஸோ நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த பையன் இங்கிருந்து போகிறதுக்கு ஒரே காரணம் சம்பளம் இதை விட பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு ஒரே காரணம் தான் இருக்கும். 80% கேண்டிடேட்டுக்கு அதான் பிரச்சனை. சம்பளத்தை நீங்க கொடுங்க, 3 மாதம் சம்பளம் கொடுங்கிறேன். என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாப்பா நீங்க சொல்லி, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 15,000 ரூபா, 3 மாசம் நீ கண்டினியூஸா லீவ் போடாம, இதெல்லாம் கண்டிஷன் போடுங்க. லீவ் போடாம டெய்லி உனக்கு கொடுக்குற வேலையை கன்மாரி நீ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு உனக்கு 20,000 சம்பளம் தரேன்னு சொல்லுங்க. அவன் லீவ் போடுவான்னு நினைக்கிறீங்க? நீ ஒரு நாள் லீவ் போட உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லுங்க, சம்பளம் ஏற்ற மாட்டான்னு சொல்லுங்க, திருப்பி 1 மாசம் வேலை செய்யணும்னு சொல்லுங்க. அவன் லீவ் போடாம வர்றானா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பா வருவான். அப்போ 20,000 சம்பளம் வந்துருமா? அங்கிருந்து திருப்பி கொடுங்க, திருப்பி 3 மாசம் நீ கண்டினியூஸா லீவ் போடாம இந்த டாஸ்க்லாம் முடிச்சின்னா உனக்கு 22,000 சம்பளம் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நீங்க ஒரு 25,000 சம்பளம் அவனுக்கு கவர் பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் சேலரி ரீச் பண்ணிடுவான். 1 வருஷம் கழிச்சு அவன் வெளியே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு 25,000 சம்பளம் கொடுப்பாங்க. பட் அதே சம்பளம் உங்க கம்பெனிலேயே ஆல்ரெடி கிடைச்சிட்டதுனால அவன் உங்க கம்பெனிலேயே இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். இப்படி யோசிங்கய்யா ப்ளீஸ். தயவுசெய்து நீங்கள் வேலை இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லுங்கள். கம்மியான சம்பளத்துக்கு மட்டும் ஆள் எங்ககிட்டையும் கேட்காதீங்க, கேண்டிடேட்டையும் சொல்லாதீங்க, மனசுடைஞ்சு போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ மினிமம் நீங்கள் அந்த சேலரியாவது கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் இல்லை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே நம்பர் இருக்கும், கால் பண்ணி கூட திட்டுங்க. இல்லை உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணணும்னாலும் கால் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் நான் கேண்டிடேட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் என்னுடைய வேலை. ஸோ கேண்டிடேட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரு பாலமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் எம்பிசியோட ஆசை. ஸோ அந்த பாலத்தில் குண்டை கிட்ட போட்டு தடுத்து விட்டுறாதீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் கேண்டிடேட்டையும் நம்ம குத்தம் சொல்லணும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி 12,000 சம்பளம் தருது, 15,000 சம்பளம் தருது அப்படின்னா இப்போ ஒரு கேண்டிடேட் போக மாட்டார். இல்லை சார் 15,000 சேலரி கம்மி, 20,000 கொடுங்க, அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லிடுவார். இப்போ பக்கத்தில் கூடவே இன்டர்வியூ பண்ண ஒன்றுத்தேன், சார் 15,000 எனக்கு ஓகே சார், நான் ஒர்க் பண்ணுறதான்னு சொல்லிட்டு இவன் போய் சேர்ந்தானா அப்போ கம்பெனிக்கு என்ன தெரியும்? ஓகே 15,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஆள் கிடைக்குது அப்படின்னு தானே தோணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அப்போது ஒரு இன்ஜினியராகவும் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் ஆகணும். நீ ஒரு இன்ஜினியர்னு காட்டு. இதில் என்னன்னா, ஏன் வேலைக்கு போவானா அவன்கிட்ட அரியர் இருக்கும். அப்போ அரியர் வச்சு நீ வேலைக்கு தேடாத தயவுசெய்து, சரியா? உன்கிட்ட ஸ்கில் இல்லைன்னா வேலைக்கு போகாத, ஸ்கில்லை கற்றுக்கோ, சம்பளம் போய் கேளு நிறையா. அதுக்காக நீ கம்மியான சம்பளத்தில் போய் வேலை செய்யாது, ஓகேவா? அப்போ இவன் வேலை செய்கிறான், என்ன ஆகுது? கம்பெனி டைலூட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே நம்மளுக்கு 15,000 ஆள் கிடைக்கிறாங்களே, நான் இதுக்கு 20,000 கொடுத்து இவனும் எடுக்கணும், கம்பெனி கேட்கும்ல. அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, அது முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ வீட்டில் கண்டிப்பாக கஷ்டம் சார், எவ்வளோ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் அவனுக்கு இருக்கும். அப்போ அவன் 15,000 கூட எனக்கு ஓகே அப்படின்னு அவன் வர்றான். இப்போ இதில் நீங்கள் யாரை குத்தம் சொல்லுவீங்க? வேலைக்கு போன அவனையா, 15,000 சம்பளம் கொடுத்தா கம்பெனி வா?
15,000 ஓகேன்னு சொல்லி ஒருத்தர் நீங்களும் அப்படி தானே பண்ணுவீங்க. உங்களுக்கு யார் கம்மியான சம்பளத்தில் பொருள் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ அதே தான் கம்பெனியும் பண்ணுது. அதை கம்பெனி நம்ம குற்றம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஆக இதில் கம்பெனியும் குற்றம் சொல்ல முடியாது, கேண்டிடேட்டையும் சூழ்நிலையை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இது சூழ்நிலை. அதனால் நீங்களே பார்த்து புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த பிரச்சனை எத்தனை நாளைக்கு இப்படி எடுத்துகிட்டு போகும் கடைசி வரைக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த புது லேபர்லாம் வந்து இதெல்லாம் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த லாவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.